என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்திற்கு என்று வாழ்கிறவர்களா, அல்லது உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாய், பூமி எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாய், அதை சொந்த வாழ்க்கையில் வாழ்ந்து சாட்சிக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய தேவன் சிந்தின இரத்தத்தை வீணடிக்காமல் பூமி எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறோமா? அதற்குரிய உண்மைக்குரிய சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை பார்த்து இவர்களிடத்தில் தேவன் இருக்கிறார், இவர்கள் தேவன் உண்மையானவர் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? அல்லது தாவீதை போல சறுக்கி விழுந்து சிறு சிறு தவறுகளானாலும் சரி, பெரிய பெரிய தவறுகளானாலும் சரி, தவறுதான், அவற்றில் விழுந்து தேவனை தூஷிக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து விடுகிறோமா? முழு நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சுய தேவைக்காக கர்த்தரை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா அப்பா உங்க நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், நோய்களை குணமாக்கினோம் என்று ஊழியர்கள் வந்து சொன்னால், எனக்கு உங்களை யாருன்னு தெரிலப்பான்னு சொல்லிடுவார் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பயபக்தி உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா? தெய்வ பயம் உள்ளவர்களாய் நாம் செயல்படுகிறோமா? உண்மையாகவே என்னுடைய தனிமையின் வாழ்க்கையில் நான் தேவனை ஆராதிக்கிறேனா? நான் பகட்டாக இந்த வீடியோவில் பேசிடலாம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்பதாக நான் ஒழுக்கமுள்ளவனா, கர்த்தருக்கு பயந்தவனா என்ன நான் காட்டிக்க முடியும். ஆனால் தேவன் நான் தனிமையாக இருக்கும்பொழுது நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை பார்க்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்தில் நான் வாழும் பொழுது, என்னுடைய தனி அறையிலே எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்ட இடத்திலே நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்கிறேன் என்பதை தேவன் உற்று பார்க்கிறார். அதை பிசாசும் உற்று பார்க்கிறார். நம்மை குற்றப்படுத்தும்படி தேவ சமூகத்திற்கு அவன் ஓடுகிறான். தேவனுடைய கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நாம் காரணமாய் இருக்கிறோமா? என்னுடைய செயல்களால் நான் கர்த்தரை தூஷிக்க நான் யார்? அவர் ஒரே பேரான குமாரனே நமக்காய் கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை பெற்றுக்கொண்ட நான், உண்மையான விசுவாசி என்று சொல்லக்கூடிய நான், தேவனை தூஷிக்க காரணமாய் இருந்து விடுகிறேனா என்று இந்த காலை பொழுதிலே என்னை நானே ஆராய்ந்து கொள்கிறேன். உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன்.